राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आंजनेय स्वामी की जय। கோவர்தன மலை அதனுடைய அழகான லீலையை கோவர்தன கிரிதாரி गिरिधर गोपाला இது குருஜி அம்மா பாடின அந்த பாட்டு கிரிதர கோபால மீரா படத்தினுடைய பழைய பாட்டு இது மீராவுடைய ஃபேவரட் கிரிதாரி கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரி மீராவுக்கு அந்த கொடையை தூக்குற கண்ணன் மேல அத்தனை ஒரு வெறித்தனமான பக்தி கிரிதாரி அந்த கோவர்தன மலை இன்னைக்கும் பல பேருக்கு ஸ்வயம் தெய்வம். இன்னைக்கும் கோவர்தன மலைய ஜோரா பிரதக்ஷணம் பண்ணுவார்கள். டெய்லி பிரதக்ஷணம் பண்றவா உண்டு. அது இல்லாமல் நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணுறவா உண்டு. இதே வாழ்க்கையினுடைய தவமாக வச்சிருக்கிறவர்கள் பல நூறு பேர் கோவர்தனத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையே கோவர்தனகிரி பிரதட்சணம் தான். அவர்களுக்கான சாப்பாடு, துணிமணி, தங்கும் இடம், டீ எல்லாம் யாரோ ஒருத்தர் கொடுத்துருவார். கோவர்தனம் இல்லையா, யார் மூலமாகவோ கொடுக்கறது ஸ்வயம் கோவர்தன கிரிதான். நம்ம பார்த்தோம் இல்லையா, கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண உடனேயே கண்ணனே கோவர்தன மலையை நமஸ்காரம் பண்ணான். கண்ணனே கோவர்தன மலையை பிரதட்சணம் பண்ணான் அப்படின்னு பார்த்தோம். ஏன் இந்த கோவர்தனத்து மேல கண்ணனுக்கு இவ்வளவு ஒரு ஆசை? ரொம்ப அழகா ரெண்டு விதமாக ஒன்று உண்டு. ஏற்கனவே நான் சொன்னேன், புலஸ்திய மகரிஷி அவர்னால ஒன்று, அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். இந்த கோவர்தன மலை ரொம்ப விசேஷமாக பெரியாழ்வார் பாசுரத்தில் ஒரு லீலை காண கிடைக்கிறார். பெரியாழ்வார் கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு பாசுரம். அதுல ஒரு பாசுரம், படங்கள் பலவும் உடை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ் பாடித்தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனமென்னும் கொற்ற குடையே. ரொம்ப அழகா பெரியாழ்வாருடைய அனுபவம். படங்கள் பலவும் உடை பாம்பரையன், ஆயிரக்கணக்கான தலைகள் உடைய பாம்புகளின் ராஜாவான ஆதிசேஷன். படங்கள் பலவும் உடை பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல். இந்த ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்கின்றிருக்கார் அப்படின்னு புராண இதிகாசங்கள்ல காண கிடைக்கிறது. எப்படி ஆதிசேஷன் அப்படி தலைக்கு மேலே அப்படி பாம்பு படம் விரித்து தலைக்கு மேலே
இந்த பூமியை தாங்குறா போலே தடங்கை விரலைந்தும் மலர வைத்து இந்த கண்ணன் தன்னுடைய அழகான விரல்களை அப்படி இடது அப்படி விரிச்சு இந்த 5 தலை நாகம் மாதிரி அவருடைய 5 விரல் கைகளாம் அப்படி மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் தாமோதரன் அப்படி தாங்கறானாம் அப்படி அந்த கை அப்படி அந்த மலையை தாங்கிறது அவ்வளவு அழகா இருக்கான் தடங்கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அவன் தாங்கக்கூடிய அழகான மலைதான் அப்படிப்பட்ட மலை அதில் அந்த மலைக்கு என்ன விசேஷம் அப்படியானது அது என்னன்னா குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் இந்த மந்திகள்னா பெண் குரங்குகள்லாம் அழகா தங்களுடைய குழந்தைகளை கை பக்கத்தில் வச்சு கையில் இடிக்கல வச்சுட்டு அதுங்களுக்கெல்லாம் தாலாட்டு பாடுறதான் என்ன தாலாட்டு தெரியுமா அது ஒரு வீரமான விஷயம் சொல்லணுமா என்னடா சொல்றதுன்னா அடங்கச் சென்று இலங்கையை ஈடழித்த ஹனுமன் புகழ் பாடி லங்கையை உண்டு இல்லாம பண்ணணும்னு சொல்லி இலங்கையை இல்லாம பண்ண அந்த அனுமனுடைய புகழ் பாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே பெண் குரங்குகள்ல தங்கள் கை இடுக்குகள்ல தங்களுடைய குட்டிகளை வச்சுண்டு குட்டங்கள் இந்த ஆண் குழந்தைகளை வச்சுண்டு ஜோர அனுமன் புகழ் பாடி தூங்க வைக்கக்கூடிய கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே என்ன அழகா வரும் முதல் 2 லைன்ல இந்த கோவர்தனத்தை கண்ணன் தூக்கின விஷயம் அடுத்த 2 லைன்ல அந்த கோவர்தனத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ரொம்ப அழகு பாருங்க அதாவது ஒன்னு பாஸ்ட் ஒன்னு பிரசன்ட் 2 சேர்த்து சொல்றார் அதாவது என்ன சொல்றது பகவான் எப்பயோ மலையை தூக்கிட்டான் பெரியாழ்வார் கலியுகத்துல பாடுறார் பூமியை தாங்கும் ஆதிசேஷன் போல கைகளை மலர வைத்து இந்த கோவர்தன மலையை தாமோதரன் தாங்கினான் அவன் தாங்கும் கூடிய ஒரு மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய பெண் குரங்குகளானவை தங்களுடைய குட்டிகளை அழகாக அனுமானுடைய வைபவத்தை பாடி கீர்த்தியை பாடி தூங்க வைக்கிறதுகளாம் அப்படிப்பட்ட கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே ராஜாவுக்கு வெண்கொற்ற குடைன்னு சொல்லுவாங்க சிம்மாசனத்து மேல ஒரு கொடை இருக்கும் வெண்கொடை இருக்கும் அது கீழே ராஜா உட்கார்ந்துட்டு இருப்பான் அந்த மாதிரி இது கண்ணனுடைய குடையா இந்த வெண்கொற்ற குடை ரொம்ப அழகா மற்ற புராண இதிகாசங்கள்ல எங்கெங்கேயோ சில இடங்கள்ல விஷயங்கள் காண கிடையாது முக்கியமான விஷயம் என்னன்னா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காலகட்டம் முக்கியமா இலங்கையில சீதா மாதா இருக்காள் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு யாரு ஹனுமான் அப்புறம் வந்தாச்சு ஸோ லங்கைக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு பொழுது விபீஷணன் சொன்னபடி பாலம் கட்டுகிறார்கள் ராம் சேது சேதுராமா அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு திருநாமம் சேதுவை உண்டாக்கின ராமன் சேதுராமன் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேத பாடசாலா பையன் உண்டு அவன் பேர் சேதுராமன் பேர் நான் கூப்பிடுவேன் டே ராம் சேது எப்படிடா இருக்காய் அப்படின்னு தான் சொல்லுவேன் ராம் சேது ராமனுடைய பாலம்னு அர்த்தம் சேதுனா பாலம் அப்ப அதன் பிறகுதான் பகவானுக்கு சேதுராமன் ஒரு திருநாமம் வந்தான் அப்ப எல்லாரும் அங்கங்கிருந்து பெரிய பெரிய மலைகள் பாறைகள் இதெல்லாம்
கொண்டு வந்தார்கள். அப்போ ஆஞ்சநேய மூர்த்தியும் இந்த கோவர்தனமலை எடுத்துட்டு வந்தாராம். வரும்பொழுது கோவர்தனம் சொல்லி, எனக்கு ராம தரிசனம் வேண்டும் சுவாமி, அதனால தான் நான் உங்களோட வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோவர்தனம் வந்தானாம். அப்ப கரெக்டா விரஜ பூமி மேல ஆஞ்சநேயர் இப்படி கிராஸ் பண்ணும் பொழுது பகவான் ராமன் சங்கல்பம் பண்ணிட்டான், சேது கட்டி முடிச்சாச்சு, அதனால இனி மலைகள் கற்கள் எதையும் கொண்டு வர வேண்டாம், யார் யார் எந்தெந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்கள் கைகளில் இருப்பதை வைத்துவிட்டு வாருங்கள்னு ராமன் உத்தரவு கொடுத்துட்டானாம். உடனேயே ஆஞ்சநேய மூர்த்தி அப்படி இந்த மலையை கீழே வச்சார். கோவர்தனம் கேட்டது, எனக்கு ராம தரிசனம் கிடைக்கும்னு சொன்னேளே, இப்படி ஆயிடுத்தே. அப்ப ரொம்ப அழகா ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், குழந்தை ராமச்சந்திரமூர்த்தி சேது பந்தனம் பண்ணிட்டாராம்ப்பா, கவலைப்படாத, என் வாக்கு பொய்க்காது, நான் என் ராமனை நம்பி வாக்கு கொடுத்துட்டேன், கவலையே படாத. ராமனுடைய சேத்துவில் வேணா நீ இல்லாம இருக்கலாம், ஆனா சேது ராமன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி இந்த மலையை கொண்டு வந்தேன், இந்த பிரஜபூமியில வச்சிருக்கேன், அது ரொம்ப வருத்தப்படுறது, உங்க தரிசனம் கிடைக்கணும்னு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க பகவான் சொன்னான்னா, அங்கேயே இருக்க சொல்லு, அடுத்த அவதாரத்துல நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னுட்டானா. உடனே இந்த கோவர்தனத்துக்கிட்ட ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே உடனே கோவர்தனம் சொன்னான், ஜெய் சேதுராம் கி ஜெய் அப்படின்னு கொடுத்தான். உடனே ஆஞ்சநேயர் ஜெய் சேதுராம் அப்படின்னார். ரொம்ப அழகான ஒரு திருநாமம். இன்னைக்கெல்லாம் 1000 பிரிட்ஜு கட்டுறாள்ல, ஆனால் முதல்ல எவ்வளோ அழகான ஒரு பிரிட்ஜு கட்டினது நம்ம ராமன் தான். அதுக்கப்புறமா இந்த கோவர்தனம் அங்கேயே இருந்தது. அப்போ ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னார், நீ பாட்டுக்கு ராமநாமம் ஜபித்து கொண்டு பகவத் தியானம் பண்ணி கொண்டு இரு, ராமன் வாக்கு பொய்க்காது, ராமன் சத்தியசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. லங்கைக்குள்ள பகவான் போனான், ராவணனை ஜெயிச்சான், சீதையை கொண்டு வந்தான். 40 வருஷத்துல பகவான் 40 வயசுல ராவணவதம் எல்லாம் முடிஞ்சாச்சு. ராமனும் எத்தனை வருஷம், 11,000 வருஷம் வாழ்ந்தான். அதன் பிறகு திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வந்து, துவாபரயுகத்தோட கடைசியில தான் கிருஷ்ணாவதாரம். ஆனால் அந்த கோவர்தனம் ஆஞ்சநேயன்ற குரு வார்த்தை மேல அலாதியான அசாத்தியமான நம்பிக்கையோட இருந்து ராம 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 சீதாராம் அப்படின்னு ஜபிச்சுதான், ஜபிச்சுட்டே இருந்தான். எத்தனை திரேதாயுகத்தில் ஆரம்பிச்ச ஜபம் துவாபரயுகத்தோட கடைசி வரைக்கும் வந்தாச்சு. கண்ணனுக்கும் 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு ஆயாச்சு. பகவான் அது நடுலையே இந்த கோவர்தனம் பக்கத்தில் வந்தது, அப்புறம் மாடு மேய்க்க வந்தது, கோவர்தனத்து மலை மேலே ஏறினது, அவன் திருவடி அடையாளம் எல்லாம் பண்ணிட்டான். கோவர்தனத்தினுடைய குகையில் ஒளிஞ்சுக்கிறது, கோவர்தனத்தினுடைய விதவிதமான வண்ணமயமான கல்லெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் இழைச்சி மூஞ்சில பூசிக்கிறது, கோவர்தனத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்றது, இப்படி கோவர்தனத்தோட பகவான் அவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டான். இருந்தாலும் கண்ணனுக்கு திருப்தி ஆகலையாம். எத்தனை அழகா இவன் ஜபிச்சிருக்கான், அது ஆஞ்சநேயனுடைய வாக்கு அப்படியே நம்பிக்கையோட பண்ணியிருக்கான். அவனுக்கு இன்னும் பெருசா பண்ணணும், இன்னும் பெருசா பண்ணணும். அதாவது நாம ஜபம் பண்ணிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், அவன் இடத்துல மனசை கொடுத்துட்டு காத்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன்,
அவனுக்கு திருப்தியே ஆகாது. இன்னும் வேற என்ன பண்ணலாம், இன்னும் வேற என்ன கொடுக்கலாம், இன்னும் வசதியா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டே இருப்பான். அதான் கண்ணன். எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பக்தி உயர உயர நாமஜபம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக கண்ணனுடைய அனுகிரகம் இருக்கும் பாருங்கோ, தாங்க முடியாது. நிஜமாவே தாங்கவே முடியாது. அப்ப அழகா இந்த ஆஞ்சநேய சுவாமிய அந்த பக்தி, அந்த ஸ்ரத்தை, கோவர்தனத்தினுடைய பக்தி ஸ்ரத்தை, இதெல்லாம் பார்த்த பகவான் அத்தனை ஜோரா தீர்மானம் பண்ணான். இந்திர பூஜையை கெடுத்துருவோம், கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணலாம் தீர்மானம் பண்ணான். எவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க. இந்திர பூஜையை கெடுத்தான், கோவர்தன பூஜையை பண்ணினான். அப்ப பகவான் என்ன பண்ணான், தானே கோவர்தனம்னு ரூபத்தை எடுத்துட்டான். அப்படியும் கண்ணனுக்கு பத்தலையாம். தானே கோவர்தனத்தை நமஸ்காரம் பண்ணான். கோவர்தனத்துக்கு என்ன நிவேதனம் பண்ணணும் வரைக்கும் லிஸ்ட் கண்ணன் தான் கொடுத்தான். அதாவது இந்திரன் ஒண்ணும் இல்லை, கோவர்தனம் வசத்தின்னு நிரூபிச்சு விட்டான். இவ்வளவு ஆயிடுத்து, கோவர்தன திக்கு முக்காடி போயிட்டான். எதனா இவ்வளவு கிருப்பை, அநியாய கிருப்பை. என் பாஷையில ஒரு கிருப்பையில ஒரு நியாயம் வேண்டாமா, ஒரு தகுதி வேண்டாமா, ஒரு தராதரம் வேண்டாமா? அவன் ரேஞ்சுக்கு கிருப்பை, இந்தா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டானா. கோவர்தனத்துக்கு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. கண்ணன் வந்ததே, திருவடி கிடைச்சதே பாக்கியம். ஆஞ்சநேய சுவாமி சொன்னபடி எனக்கு வந்தார், கிருபை பண்ணிட்டார் நினைச்சிருந்தா. கண்ணனுக்கு அது போதலையா. சரி, இன்னும் நல்லா கொடுப்போம், இன்னும் ஜோரா கொடுப்போம், இன்னும் வசதியா கொடுப்போம், இன்னும் அற்புதமா கொடுப்போம், இப்படிதான் யோசிக்கிறான் கண்ணன். இப்ப என்னடா, கோவர்தனத்துக்கு பூஜையே பண்ணியாச்சு, கோவர்தனம் நான் தான் ரூபம் எடுத்துட்டாச்சு, கோவர்தனத்துக்கு கண்ணனை நமஸ்காரம் பண்ணியாச்சு. இது இல்லாம கோவர்தனத்தை கண்ணனே மற்றவர்களோட பிரதட்சணமும் பண்ணியாச்சு. கண்ணனே பண்ண முதல் கிரிவலம் இதுதான். எத்தனை ஆயாச்சா? இப்ப இந்திரனுக்கு கோபம் வந்தாச்சு, மழை கொட்டியாச்சு. கண்ணனுக்கு அந்த சக்கராயத்தை கொண்டு மேலே வச்சாச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுமா? இந்திரனை ஒரு முறைச்சா நிடாதா? இந்திரனை பவர்லேருந்து மாத்திட்டா, வருணனுடைய அந்த மேகங்களுக்கு இருக்கிற சக்தி எல்லாம் உறிஞ்சாச்சுன்னா எங்கேருந்து மழை தண்ணி வரும்? ஆனால் எதுவுமே பண்ணலை. கண்ணன் பார்த்தானாம், ஓடி வந்தான், கோவர்தனத்தை தூக்கி தன் தலைக்கு மேலே வச்சுட்டான். அதுதான் கண்ணன். எவ்வளவு கிருபை பாருங்கோ. அந்த அந்த குரு வார்த்தையை நம்பி, ஆஞ்சநேயர் வார்த்தையை நம்பி இந்த கோவர்தனம் காத்துருந்த காரணத்தினாலே கண்ணன் இப்படி கோவர்தனத்தை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சான். சொல்றோம்ல, ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடாது. முதல்ல பண்ணது யாருன்னா கண்ணன். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா கோவர்தனத்துக்கு. கண்ணனோட அந்த ஒத்த விரல் மேல பரிபூரணமா ஜம்முன்னு உக்காந்துட்டான். அவ்வளவு சிரேஷ்டம். 7 நாள் அந்த மழை கொட்டுறது, எல்லாரும் கோவர்தனமே கதின்னு இருந்துட்டான். இந்த கோவர்தனம் கரைஞ்சும் போகலை, அவ்வளவு ஜோரா அந்த கோவர்தனம் ஜம்முன்னு வேற இருந்தது. அப்ப ஆனந்தத்துல தளச்சானாம் கோவர்தனம். அப்ப என்னடா, குரு வார்த்தையை நம்புங்கோ, நாமஜபம் விடாம பண்ணுங்கோ, கண்ணனுடைய கிருபையை எல்லை இல்லாமல் அனுபவிக்கலாம். இதுதான் கோவர்தனம் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம். இன்னைக்கும் கோவர்தனம் மலை நிறைய குரங்குகள் இருக்கணும். எப்பொழுதுமே சொல்லுவான் பெரியாழ்வார் சொல்லுவார், அந்த குரங்குகள்லாம் குட்டிகளை வந்து ஹனுமான் புகழ் பாடி தூங்க வைக்கிறதுன்னு. ஏன்னா ஹனுமான் கொண்டு வந்து போட்டதுனால அந்த குரங்குகள்லாம் தெரியுமா, அதெல்லாம் தன் குட்டிகளுக்கெல்லாம் ஹனுமான் வைபவத்தை சொல்லி தூங்க வைக்குமா. என்ன அழகு பாருங்க, ராமனையும் கண்ணனையும் அனுமானையும் சேர்த்து இவ்வளவு அழகான ஒரு அனுபவத்தை பெரியாழ்வாரால் தர முடியுதுன்னா தேங்க்ஸ் டு கோவர்தன கிரிதாரி. ஸோ இதுதான் ஆஞ்சநேயருக்கும் கோவர்தன மலைக்குமான கனெக்ஷன் ஆச்சா. ஸோ இன்னும் கோவர்தனத்தில் என்னவெல்லாம் உண்டுன்னு நம்ம கோவர்தனம் அந்த லீலைகள் தான் பார்த்துருக்கோம். கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய லீலாஸ்தலங்கள் இன்னும் நாம் பார்க்க ஆரம்பிக்கவில்லை. சரியா? இந்த கோவர்தனம் என்ன ஷேப்ல இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சு சொல்லுவேளா? மீதி விஷயம்
நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय 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 जय, जय बोलो पवन सुत हनुमान की जय. राधे कृष्णा.